Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மின் தேவை அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும் மாநிலம் முழுவதும் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மின் வாரியம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். தடையில்லா மின்சாரம் வழங்குவது தொடர்பாக மின் வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் என்ன? விரிவாக விவரிங்க. நேற்று சென்னையில 4769 மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. மின் தேவை என்பது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. கோடையினுடைய தாக்கத்தின் காரணமாக சில இடங்கள்ல மின் விநியோக பாதையில பாதிப்பு ஏற்பட்டது. மின்மாற்றிகள், புதைவிட கம்புகள் இதுல எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக சில இடங்கள்ல மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அதை உடனுக்குடன் சரி செய்வதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மின்தடை ஏற்படக்கூடிய இடங்களுக்கு மேற்பார்வையாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் அனுப்பப்பட்டு அங்கு அவர்கள் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் மின்துறை தெரிவித்திருக்கிறது. பராமரிப்புக்காக மின்சாரம் நிறுத்தப்படக்கூடிய இடங்களில் அதில் நுகர்வோர்களுக்கு உடனடியாக SMS மூலமாக அதன் குறித்தான தகவல்கள் முன்கூட்டியே தெரிவிக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும், மின்னகங்கள் அதாவது 24 மணி நேரம் செயல்படக்கூடிய மின்னகத்துல மின்தடை ஏற்பட்டாலும் உடனுக்குடன் புகார் தெரிவித்தால் அதுக்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர்ல இரவு நேரங்கள்ல இந்த மின் விநியோகம் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் உடனடியாக மின் விநியோகம் பாதிப்பை சரி செய்வதற்காக 60 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோடையின் தாக்கத்திலும் உடனடியாக இந்த தடையில்லா சீரான மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த அறிக்கையினுடைய முழு சாராம்சமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.